ஒரு முறை உன்னை எனக்கென்று சுவாசிக்கவா, மறுமுறை உன்னை புதிதாக சுவாசிக்கவா. ஆமா, இப்ப நம்ம எங்க போறோம்? அது ஒன்றும் இல்லை, வீட்லயே சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னல, அதான் வெளியே போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடலாம். அவ்வளவுதானா? ஆமா, வேற என்ன? இல்ல சாப்பிட்டுட்டு மட்டும் வீட்டுக்கு வந்துடலாமா, இல்ல வேற எங்கேயாவது போகணுமா? வேற எங்கேயாவது போகணும்னா சொல்லு, கூட்டிட்டு போறேன். ஏன், உனக்கு எங்கேயும் போகணும்னு தோணுதா? இல்ல இல்ல. அப்புறம் என்ன, சாப்பிட்டா போதும்ல. போதும். இவன் என்ன, நாளைக்கு என் பர்த்டே, அது இவனுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? லவ் பண்ணும்போதெல்லாம் பர்த்டே வந்துச்சுன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடில இருந்தே விஷ் பண்ணுவான் அட்வான்ஸா. ஏதாவது வீட்டுக்கு நான் கொண்டு வந்து வைக்கிற மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி தருவான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் என்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு 1 வீக் முன்னாடியே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தான். நிறைய சர்ப்ரைஸ்லாம் பண்ணான். இந்த தடவை உண்மையாவே மறந்துட்டானா? அது எப்படி மறப்பான்? ஒருவேளை ஒர்க் விஷயத்துல மறந்துட்டானோ? என் பர்த்டே விட அவனுக்கு ஒர்க் முக்கியமா போச்சா? இப்ப வரைக்கும் நாளைக்கு உன் பர்த்டே தானேன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. ட்ரெஸ் கூட எனக்கு புதுசா வாங்கி தரல. இப்ப வெளியே போகும்போது கூட ட்ரெஸ் வாங்கி தரதான் கூப்பிடுறான்னு நினைச்சேன். ஆனா அதுவும் இல்ல, சாப்பிட்டு தான் கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். ஓய், என்ன சத்தத்தையே காணோம்? ஒன்னும் இல்ல, வேடிக்கை பார்த்துட்டு வரேன். ஆமா, இத்தனை நாள் இதே வழியில தான் கூட்டிட்டு போயிருக்கேன். இந்த மரத்தை நீ வேடிக்கை பார்த்ததே இல்ல பாரு, இப்பதான் பாக்குற புதுசா. ஆமா, நான் இப்பதான் பாக்குறேன் புதுசா. போ. சரி சரி, பாத்துட்டே வா. என்ன இவன் நம்ம மூஞ்சி திருப்பி வச்சா சமாதானப்படுத்துவான்னு பார்த்தா பார்த்துட்டே வாங்குறான். எல்லாம் லவ் பண்ற வரைக்கும் தான் போல. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆனதுக்கே நான் இவனுக்கு சலிச்சு போயிட்டேனோ? சே, அப்படி இருக்காது. இருந்தாலும் இவன் முன்ன மாதிரி ஏன் நம்ம மேல பாசமாவே இருக்க மாட்டான்? பாசம் குறைஞ்சிருச்சோ? சே, அப்படியும் யோசிக்க முடியல, இப்படியும் யோசிக்க முடியல. என்னதான் பண்றதுன்னு ஒன்றும் தெரியல. அடடா, இது எப்படி நான் மறந்தேன்? ஞாபகம் வந்துருச்சு போல. என்னதுமா, என்னாச்சு? இல்ல, மொபைல சார்ஜ் போடணும்னு போட்டேன், ஸ்விட்ச் ஆன் பண்ணவே இல்லை, அப்படியே வந்துட்டேன். உன் மொபைல்ல அமௌண்ட் இருக்குல்ல? இருக்கு. நல்லதா போச்சு, கையில வேற பர்ஸ் எடுத்துட்டு வரல. இப்பெல்லாம் எங்க போனாலும் போன்லயே அமௌண்ட் பே பண்ணிடுறோமா, அந்த ஞாபகத்திலேயே வந்துட்டேன். இப்பதான் போன் எங்கன்னு யோசித்து பார்க்கும்போது ஞாபகம் வருது. போனை வச்சதும் இல்லாம சார்ஜுக்கு ஸ்விட்ச் கூட போடாம இருக்கேன். இதுதான் நீ மறந்துட்டேன்னு சொன்னியா? ஆமா, ஸ்விட்ச் போட மறந்துட்டேன்ல, அதான் சொன்னேன். கடவுளே, எப்படியாவது சாப்பிட்ட உடனே என் ஒய்ஃப் போன்ல இருந்து அமௌண்ட் பே ஆயிடணும். அந்த நேரம் ஏதாவது தவறு இல்லாம நெட்வொர்க் இஷ்யூனால அமௌண்ட் பே ஆகலைன்னா பாவம் என் ஒய்ஃபுக்கு வந்து மாவாட்டுற நிலைமை ஆயிரும். அவ வீட்டில் மாவாட்டுறதையே என்னால் பார்க்க முடியாது. அதனால தான் கிச்சனில் இல்லாமல் ரூமில் போய் உட்காந்துருவேன். அங்கே ஹோட்டலில் போய் அவ்வளோ பேருக்கு மாவாட்டினானா என்னால் பார்க்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால அங்கே இல்லாமல் வீட்டுக்கு கிளம்பி வர சூழ்நிலை ஆயிரும். அதனால எப்படியாவது பே பண்ணுற மாதிரி எங்களுக்கு நெட்வொர்க்கு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடுங்க கடவுளே. எது, நெட்வொர்க் இஷ்யூவா இருந்து அமௌண்ட் பே ஆகலனா நான் உட்காந்து மாவாட்டணுமா? ஆமா, நீ தான் உட்காந்து மாவாட்டணும், ஏன்னா எனக்கு தான் மாவாட்ட தெரியாது. தெரியலனா நான் சொல்லி தரேன், கத்துக்கிட்டு மாவாட்டு. அட, என்னடி இது, நம்ம புருஷனுக்கு எந்த வேலையும் கொடுக்க கூடாது, நம்மளே எல்லா வேலையும் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. நீ என்ன இப்படி இருக்க? எவ புருஷனுக்கு வேலையே கொடுக்க கூடாது, நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறாளோ அவளை கல்யாணம் பண்ணிருக்கணும், என்ன கல்யாணம் பண்ணிருக்க கூடாது. ச்சே, அதான் நான் பண்ண பெரிய தப்பு. அப்படி தேடி இருந்திருக்கணும். நான் உன்னை ஸ்கூல் படிக்கும் போதே லவ் பண்ண பாத்தியா, அதனால நீ எப்படி என்னன்னு சரியா பார்த்து லவ் பண்ண தெரியல. எப்படியோ அப்படி ஏனோ தானோன்னு சூஸ் பண்ணிட்டேன். ஓ, என்ன ஏனோ தானோன்னு தான் சூஸ் பண்ணியா? பிடிச்சி போயில என்ன லவ் பண்ணலையா? கொஞ்சம் பிடிச்சதுதான். ஓ, கொஞ்சம் தானா? ஆமா, கொஞ்சம் தான். அந்த வயசுல என்ன தெரியும் சொல்லு. பிள்ளைங்கள்ல யார் அழகா இருக்கான்னு பார்க்கும்போது நீ கொஞ்சம் சுமாரா இருந்த. சரி, நம்மளும் கொஞ்சம் ஆளு கருப்பு, நம்மளும் பெரிய அழகெல்லாம் கிடையாது. அதனால நம்மளுக்கு ஏத்த மாதிரி யார் கிடைப்பான்னு பார்க்கும்போது நீ அந்த கூட்டத்துல கொஞ்சம் தேராத ஆவரேஜா இருந்த. சரி, நம்ம மூஞ்சிக்கு இது போதும்னு லவ் பண்ணிட்டேன். ஓ, அப்படிதான் லவ் பண்ணல? ஆமா. நானும் அப்படிதான், உன்னை உருகி உருகி ஒன்னும் லவ் பண்ணல. ஏன், உன் மூஞ்சிக்கு என்ன விட்டா எவனும் கிடைக்க மாட்டான்னு வளைச்சு போட்ட அதானே? நான் இருக்க அழகுக்கெல்லாம் எல்லாம் கியூல வந்து தான் நின்னாங்க. ஏன் உனக்கு தெரியாதா? நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணதுக்கு முன்னாடி பின்னாடி நீ எவ்வளவு பேர் வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஆமால, அத்தனை பேர் ப்ரப்போஸ் பண்ணாங்க. நீ ஏன் அவங்களெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு என்ன ஓகே பண்ண? அது ஒன்றும் இல்லை, நான் வேண்டான்னு சொல்லியும் 6-7 மாசம் என் பின்னாடியே சுத்தினல. சப்போஸ் நான் இவன் லைஃப்ல இல்லாமே போயிட்டா நம்மளால ஒருத்தன் பைத்தியம் பிடிச்சு அலைவானே, காதல் பட பரத் மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு தான் உனக்கு ஓகே பண்ணேன். ஓஹோ, நான் பைத்தியம் பிடிச்சு அலைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக பாவம் பார்த்து என்ன லவ் பண்ணிருக்க. ஆமா கரெக்டு தான். ச்சே, அப்ப கூட பாரு, பசங்க லவ் தான்மா கிரேட். அந்த படத்துல லவ் பண்ண பையன் தான் பைத்தியம் பிடிச்சு அலைவான். ஆனா
பொண்ணு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட ஜம்முன்னு வண்டியில போவா. அப்படி நீயும் வண்டியில போகும்போது என்னை பார்த்து பரிதாபப்படணுமேங்கறக்காக லவ் பண்ணிருக்க. கரெக்டா? கரெக்ட். அதுக்காக தான் லவ் பண்ணேன். பாவம் பார்த்து. சரியா? நீயும் ஒன்றும் நம்ம பெரிய ஆணழக நம்மளை பார்த்து மயங்கிதான் லவ் பண்ணான்னு தப்பா எடுத்துக்காத. ம். சரி சரி, நீ ரொம்ப கோவமா இருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம வேணா இன்னொரு நாள் வெளியே போய் சாப்பிடலாமா? வண்டி அப்படியே திருப்பி வீட்டுக்கு போயிடலாமா என்ன? வயிறு வேற பசிக்குது. ஐயோ, தினமும் வீட்டில் தான் சாப்பிட்றோம். என்னைக்காவது ஒரு நாள் வெளியே போய் ஜம்முன்னு வாய்க்கு ருசியாக சூப்பராக சாப்பிட்லான்னா இன்னைக்குன்னு பார்த்து தான் இவன் இப்படியெல்லாம் நம்ம கிட்ட சண்டை போடுவான். கோவத்தை பார்த்தா வயிற்ற நிரப்ப முடியாது, வயிற்ற பார்த்தா கோபம் படக்கூடாது. சரி, ஓகே. இப்போ நார்மலாக இருக்க மாதிரி இருந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம பிரச்சனையே வச்சுக்குவோம். என்னம்மா சத்தத்தையே காணோம்? நம்ம இன்னொரு நாள் சாப்பிட போலாமா? நீ சாப்பிடு, சாப்பிடாம போ, அது எனக்கு பிரச்சனை கிடையாது. நீ என்கிட்ட என்ன சொன்ன? சத்த நேரத்துக்கு முந்தி நம்ம ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போறோம்னு சொன்னேன். எனக்கு இப்போ ஆசை வந்துட்டு. நீ சாப்பிடலனாலும் பரவாயில்ல, என்ன ஹோட்டல்ல இறக்கி விட்டு நான் சாப்பிட்டுட்டு ஆட்டோ பிடிச்சு கூட வீட்டுக்கு வந்துடுவேன். ஓஹோ, அப்ப மேடம்க்கு நான் சாப்பிடலனாலும் பரவாயில்ல, உங்க வயிறு நிறைஞ்சா போதும், அப்படிதானே? ம், ஆமா, என் வயிறு நிறைஞ்சா போதும். பாத்தியா, என் மேல பாசமே இல்ல. பர்த்டே டேட் கூட ஞாபகம் வைக்காம மறந்துட்டு சுத்துற உன் மேலெல்லாம் எப்படிடா பாசம் வரும், எரும மாடு? ஆமா, பாசம் இல்லைன்னே நினைச்சுக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி சரி, போலாம் போலாம், மூஞ்ச உருன்னு வைக்காத. ஆ ஆ சாப்பிட்டுட்டு ஆட்டோ பிடிச்செல்லாம் கஷ்டப்பட்டு நீங்க வர வேண்டாம். அதான் ரேபிடோ பாய் நான் இருக்கேனே. லவ் பண்ண டைம்ல இருந்து கல்யாணம் முடிச்சு இப்ப வரைக்கும் நீங்க எங்க போகணும்னாலும் வரணும்னாலும் உங்களை பத்திரமா கூட்டிட்டு போய் விட்டுட்டு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன்ல. இப்படி ஒரு ரேபிடோ பையன் உங்களுக்காக இருக்கும்போது நீங்க எதுக்கு சிரமப்பட்டு ஆட்டோல வரணும்? நானே வீட்லயும் டிராப் பண்ணிடுறேன். சரி சரி. என்ன மக்களே, அம்மா கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னா சொல்லியா? இல்லம்மா, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அட, என்கிட்ட சொல்றதுக்கு என்னையா தயக்கம்? என்ன விஷயம் சொல்லு. இல்லம்மா, என் மனசுல கொஞ்ச நாளா ஒரு எண்ணம் இருக்கு. அந்த எண்ணம் சரியா தப்பான்னு தெரியல. உங்ககிட்ட சொல்றேன், அது சரி வருமா இல்லையான்னு சொல்லுங்கம்மா. இவ்வளவு தயங்கி தயங்கி பேசுறேன்னா ஏதோ பெரிய விஷயம் போல் இருக்கு. சொல்லு மக்களே. அம்மா, மாறனுக்கும் கல்யாண வயசு வந்துட்டு நீங்களும் ஈஸ்வரியும் கொஞ்ச நாளாவே பொண்ணெல்லாம் தேடிட்டு தான் இருக்கீங்க. அதான் அவனுக்கு நானே ஒரு பிள்ளை பார்த்துட்டேன். என்னது, இவனே பிள்ளை பார்த்துட்டு வந்துட்டானா? ஐயோ, நம்ம பேரன் வேற இலக்கியாவை விரும்புறானே. இவன் யார்கிட்டயும் வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டானோ? இப்ப என்ன செய்ய? என்னம்மா பேசவே மாட்டேங்கிறீங்க? அது ஒண்ணும் இல்லையா, நீயே பிள்ளை பார்த்துட்டியா? ஆமாம்மா, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பிள்ளை, அதை விட மாறனுக்கும் பொருத்தமா இருக்கும். இந்த பிள்ளைய கட்டினா நாளைக்கு நம்ம குடும்பத்துக்குள்ளேயும் எந்த பிரச்சனையும் இல்லாம நம்மளும் நிம்மதியா இருக்கலாம். அப்படிப்பட்ட பிள்ளையை தான் நான் மனசுல நினைச்சிருக்கேம்மா. யார் யா அந்த பிள்ளை? இது வேற யாரும் இல்லம்மா, இது வந்துமா என் தங்கச்சி தெய்வானையோட கடைசி மாவா இலக்கியா. என்ன மக்களே சொல்ற, நெசமாவா? ஆமாம்மா, உங்களுக்கு இதுல விருப்பமா? ஐயோ, எனக்கு விருப்பம் தான்யா. நல்ல வேலைம்மா, நீங்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுவீங்களோன்னு நான் பயந்துட்டே இருந்தேன். இதுக்கு ஏன் மக்களே நான் வேண்டான்னு சொல்ல போறேன்? நம்ம பிள்ளையை தான் நம்ம வீட்ல இருந்து இத்தனை வருஷம் கல்யாணம் பண்ணிட்டா காதலிச்சுன்னு ஒதுக்கி வச்சுட்டோம். அப்படியே இத்தனை வருஷம் ரெண்டு குடும்பத்துக்கும் பேச்சே இல்லாம போயிட்டு இப்பதான் நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம். என் பேத்தியே இங்க வந்துட்டான்னா இன்னும் நல்லா இருக்கும்யா. நான் கூட அதை யோசித்தேன். ஆனா நீ என்ன சொல்லுவியோ எது சொல்லுவியோன்னு தான் உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன். ஆனா நீயே அதை வந்து சொல்லிட்ட. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்களே. அப்ப சரிம்மா, உங்களுக்கே விருப்பம் போது மேற்படி இந்த விஷயத்தை பத்தி வீட்டுல எல்லார்கிட்டையும் பேசுவோம். சரி மக்களே. நல்ல வேலை, இவைய லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சு இவன் என்ன பண்ண போறானோ, திரும்ப பழையபடி பேசாம இருந்துருவானோன்னு ரொம்ப பயந்துட்டேன். ஆனா அவனே வந்து வழிய பேசுறான். எப்படியோ அவைய ரெண்டு பேரும் காதலிச்சாவங்கிறது தெரியாமையே வீட்டுல பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது மாதிரியே வச்சிருவோம். கடைசியில யாருக்காவது இந்த உண்மை தெரிஞ்சு அது எதுவும் பிரச்சனையில வந்து நின்றக்கூடாது. மாறன் இலக்கியாவும் லவ் பண்றாங்கிறது வீட்டுல யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சு அதனால எதுவும் வேண்டான்னு கோவத்துல சொல்லிட்டாங்கன்னா போச்சு. நம்ம தங்கச்சி விரும்பினதுதான் ஒதுக்கி வச்சுட்டோம். நம்ம பிள்ளைங்களையாவது சந்தோஷமா வாழ விடணும். இந்த வரட்டு வீராப்பு வெட்டி கௌரவம்னு எதுவும் இல்லாம பிள்ளைங்களை சேர்த்து வச்சு சந்தோஷமா ரெண்டு குடும்பமும் இருக்கிறத நம்ம பார்க்கணும். நம்மளும் கொஞ்சம் தெரியாத மாதிரியே நடிப்போம். ஐயா, நமக்கு விருப்பம் சரி, மாறனுக்கு இதுல விருப்பம் இருக்கான்னு கேட்கணும் இல்லையா? நம்மளே எதுவும் முடிவெடுக்க கூடாதுல்ல. ஏன் கேட்கறேன்னா, வாழ போறவிய அவைய ரெண்டு பேரும் தான். அவைய ரெண்டு பேருக்கும் சம்மதமானு தெரிஞ்சுக்கிடணும் இல்லையா? நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா அதுங்களே கல்யாணம் பண்ணிக்க போல அந்த அளவுக்கு இருக்குங்க ரெண்டும். கல்யாணத்துக்கு வேண்டாம்னா சொல்லிட போதுங்க. ஆமாம்மா, நீங்க சொல்றது உண்மைதான். அவங்களுக்கும் பிடிச்சிருக்கணும். ஏன்னா கல்யாண வாழ்க்கையில வாழ போறது அவைய ரெண்டு பேர் தான். இப்போதைக்கு இது என் மனசுல பட்டிருக்கு. உங்ககிட்ட மட்டும் சொல்லியிருக்கேன், நீங்க சரின்னு சொல்லியிருக்கிய. மேற்படிதான் நம்ம வீட்லயும் பிறகு தங்கச்சி கிட்ட தங்கச்சி மக்க கிட்டன்னு எல்லாத்துக்கிட்டையும் கேட்கணும். எல்லாருக்கும் விருப்பம் பொருந்தி வருதுன்னா மட்டும்தான் கல்யாணம் பண்ணணும். சரியா, தங்கச்சிக்கிட்ட எப்பயாவது சொல்ல போற?
தங்கச்சிக்கிட்ட நாளைக்கு போய் பேசலாம்னு இருக்கேம்மா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரி மக்களே, நாளைக்கே போலாம். அதான் என் பேத்திக்கும் படிப்பு முடிஞ்சு வீட்டில் தானே இருக்கா. சரிம்மா, நாளைக்கு நாளும் நல்லா தான் இருக்கு. நீங்களும் வாரியலா, நம்ம 2 பேரும் போய் பேசிட்டு வருவோம். நிச்சயம்ல, இதுக்கு நான் வராம இருப்பேனா? நாளைக்கு கண்டிப்பா கிளம்பி போவோம். சரிம்மா. மக்கா, அதுக்கு முந்தி ஈஸ்வரி கிட்ட வள்ளிக்கிட்ட எல்லாம் சொல்லியா, ஆரங்கிட்டையும் சொல்லிடு மக்கா. சரிம்மா, இன்னைக்கு வீட்டில் உள்ளவங்க எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு போய் தங்கச்சி வீட்லையும் கேட்டுறணும். என்னம்மா? சரியா, முதல்ல நம்ம 2 பேர் மட்டும் போய் பேசுவோம். பிறகு என்னன்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் கூட்டிட்டு போனா போலாம். என்னையா? சரிம்மா. மாமா, உனக்கு இங்க என்ன வேலை? எனக்கு எந்த வேலையும் இல்லை. அந்த வழியா நீ போறத பார்த்தேன், அதான் நம்ம தங்கப்பிள்ளை தனியா போகுதேன்னு துணைக்கு வந்தேன். துணைக்கு வர வேண்டிய இடமா இது? இது என்ன இடம்? போச்சு சோடா புட்டி, கண்ணாடி போட்டிருந்தோம். இது என்ன இடம்னு தெரியாம தான் வந்தியா? ஐயோ, இது என்ன இடம்னு எனக்கு தெரியுது. இந்த இடத்துக்கு நீ எதுக்கு துணைக்கு வரணும்? சும்மாதான். சரி, இந்த இடத்துக்கு நீ ஏன் வந்த? ஆத்துக்கு எதுக்கு வருவாங்க? துணி துவைக்க வந்தியா? இல்ல. தண்ணி எடுக்க வந்தியா? இல்ல. எதுக்கு வந்தேன்னு உனக்கு தெரியாது, அப்படிதானே? தெரியாதே. சரியான கள்ள மாமா நீ. நான் குளிக்கிறதுக்கு மாத்து துணி எடுத்துட்டு வந்ததையும் நீ பார்த்த. குளிக்கதான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சுதானே நீ வந்த? சாச்ச, நீ குளிக்க வரேன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா வந்திருக்க மாட்டியா? முன்னாடியே வந்திருப்பேன். தூ, வெக்கமா இல்ல? சாச்ச, இல்லையே. என் பொண்டாட்டி தானே, நான் எதுக்கு வைக்கப்படணும்? இங்க உன் பொண்டாட்டி மட்டும் குளிக்க மாட்டாங்க, எல்லாரும் குளிப்பாங்க. பொம்பளைங்க குளிக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை? ஆம்பளைங்க குளிக்கிற இடம்னு தனியா இருக்குல்ல, அங்க போக வேண்டியதானே? ஆம்பளைங்க குளிக்கிறத நான் பார்த்து என்ன பண்ண போறேன்? அதனால பொம்பளைங்க குளிக்கிறத பாக்கலான்னு வந்திருக்கேன். என்ன இலக்கியா, மாமனை இப்படி தப்பாவே புரிஞ்சுக்கிட்டா எப்படி? நீ ஏன் சுத்தி பாரு, உன் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இங்க யாராவது வேற லேடிஸ் இருக்காங்களா? இல்ல. இல்லல்ல, நீ மட்டும்தான் இருக்கேன்னு தான் நான் வந்தேன். ஒன்னும் தேவையில்ல, கிளம்பு. அட, என்னம்மா இது? என்ன நம்ப மாட்டியா? காலம் ரொம்ப கெட்டு போயிருக்கு. அதாவது காலி பசங்க நீ குளிக்கும் போது வந்து வம்பு பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? நீ வேற யாரும் பிள்ளைங்களை கூட்டிட்டு வராம தனியா வந்திருக்க. அதனாலதான் மாமா துணைக்கு நிக்கிறேன். நான் இந்த மரத்துக்கு பின்னாடி வேணா ஒளிஞ்சுக்கிறேன். நீ குளிக்கும் போது நான்லாம் பார்க்க மாட்டேன், கண்ணை மூடிட்டு தான் நிப்பேன். உன்னை பத்திரமா திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போற வரைக்கும் நான் நிக்கிறேன். இத்தனை வருஷமா நான் இதே ஊர்ல தான் இருக்கேன். எத்தனையோ தடவை நான் தனியா வந்துலாம் குளிச்சிருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ எதுக்கு அடி போடுவேன்னு எனக்கு தெரியும். கிளம்பு கிளம்பு கிளம்பு. சரி, நான் வேணா திரும்பி நினைக்கிறேன். நான் உன்கிட்ட ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கேனே, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேனே. இதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நடைய கட்டு. போய் ஒழுங்கா வேலையை பாரு. வேலை பார்க்க தான் வந்திருக்கேன். நான் இந்த வேலையை சொல்லல, போய் ஒழுங்கா வயல்ல வேலையை பாரு. என்ன இலக்கியமா நீ? இப்படி வெயில் அடிக்குது, இந்த வெயிலுக்குள்ள போய் நான் வயல்ல நின்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் உன் மாமனுக்கு சூடு தலைக்கேறிடும். சூடு தலைக்கேறிடுச்சுன்னா நல்ல விளக்கெண்ணெய் வச்சு தலைக்கு உடம்புக்கெல்லாம் தேய்ச்சி குளி. நல்ல பழைய கஞ்சி, தயிர், மோர் அப்படின்னு உடம்புக்கு குளிர்ச்சியா சாப்பிடுங்க, சரியா போயிடும். அட, என்ன நீ இன்னைக்கு ஒழுங்காவே பேச மாட்டேங்கிற? என்ன விரட்டுறதுலயே தான் குறியா இருக்க? ஆமாப்பா, உங்களை விரட்டினாதான் என் வேலை ஆகும். நான் கால நேரத்துல வீட்டுக்கு போக வேண்டாமா? இங்கே நின்றுட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? நல்லாதான் இருக்கும். உங்களுக்கு நல்லாதான் இருக்கும். நான் வீட்டுக்கு கிளம்பணும். பாத்தியா, மாமனையே விரட்டுற. மாமாங்கிறனால தான் விரட்டுறேன். ஓடுங்க ஓடுங்க. எனக்கு வருத்தம்பா. வருத்தமாவே இருக்கட்டும், பரவாயில்ல. நான் வேர் வேறாய் அடவே தேனே, ஒரு பால் பார்வை உன்னை பார்த்தேனே. எனக்கும் நல்லா வெயில் அடிக்குது. நானும் நேரமா குளிச்சுட்டு வீட்டுக்கு போகணும். பாய். போங்க. அதான் கிளம்ப சொல்லிட்டியே, வேற நான் என்ன பண்றது? சரி, பார்த்து பத்திரமா குளிச்சுட்டு வீட்டுக்கு போ. சரி. ஐயோ, நான் இங்க எங்கேயும் ஒளிஞ்சுலாம் நிக்க மாட்டேன், தைரியமா போ. இப்படியே திரும்பி நடக்கிறேன்னு தண்ணிக்குள்ள விழுந்துடாத. அதெல்லாம் விழ மாட்டேன். அம்மா. இலக்கியா, இலக்கியமா, இலக்கியமா, எழும்புமா. இலக்கியா, இலக்கியா, உனக்கு ஒண்ணும் இல்ல. இலக்கியமா, என்ன இது? மயங்கி விழுந்துட்டா. நிறைய தண்ணி குடிச்சிட்டாலும் விழுந்ததுல. முதல்ல கரைக்கு தூக்கிட்டு போவோம். உனக்கு ஒன்னும் ஆகாதுடி. ஆக நான் விட மாட்டேன். அம்மு, அம்மு, என்னடி ஆச்சு உனக்கு? எந்திரிடி. இலக்கியா, இலக்கியாமா. தண்ணி நிறைய குடிச்சனால தான் இப்படி இருக்கான்னு நினைக்கிறேன். வயிற்றாமத்தி தண்ணி வெளியே எடுத்தா சரியாயிரும். என்ன இவ, வயிற்றாமத்துனா வாயிலிருந்து தண்ணி வருது, ஆனா கண்ணை மட்டும் முழிக்க மாட்டேங்கிறா. இலக்கியா, இலக்கியா, கண்ணை முடிச்சு பாருமா. ஐயோ, நான் என்ன செய்வேன்? இலக்கியா.
அடிச்சிடாத ப்ளீஸ். நான் சும்மா தான் மாமா விளையாண்டேன், எனக்கு ஒன்றும் இல்லை. ஏண்டி அம்மா இப்படி எல்லாம் பயன்படுத்துற? ஒரு நிமிஷத்துல என் இதயமே நின்றுச்சு. உனக்கு என்னமோ ஏதோ நான் எப்படி பயந்துட்டேன்னு தெரியுமா? எதுல விளையாடணும்னு உனக்கு கொஞ்சம் கூட விவசாயே இல்லையா? சாரி மாமா, நீ கோவப்படாத. கோவப்படாம எப்படி இருக்கிறது? உனக்கு ஒண்ணுன்னா நான் எப்படி துடிச்சு போனேன் பார்த்துட்டு தானே இருந்திருக்கேன். இல்ல மாமா, அது வந்து பேசாத. இல்ல, நான் சும்மா தான். எதை சும்மா பண்ணணும், எதை சீரியஸா பண்ணணும் கூட உனக்கு தெரியாதா? இல்ல, நான் தண்ணிக்குள்ள விழுந்தா நீ காப்பாத்துறியான்னு தான் பார்த்தேன். ஆனா நீ ரொம்ப பயந்துட்ட. என் மேலதான் தப்பு, சாரி. தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத. மாமா, நான் தான் சாரி கேக்குறேன்ல. சாரி கேட்டா எல்லாம் முடிஞ்சுதா? சரி, நான் தான் ஒரு லூசுன்னு உனக்கு தெரியும்ல. நான் ஏதோ தெரியாம விளையாட்டுத்தனமா அப்படி பண்ணிட்டேன். அதுக்கு நீ என்கிட்ட இப்படி மூஞ்ச காட்டினா நான் என்ன பண்றது? ப்ளீஸ் மாமா, பேசு மாமா. இங்க பாருடி, உனக்கு ஒண்ணுனா நான் எப்படி துடிச்சு போறேன்னு பார்த்து புரிஞ்சுக்கோ. இதுக்கு மேல விளையாட்டுத்தனமா இப்படி என்கிட்ட என்னைக்கும் நடிக்காத. உனக்கு ஒண்ணுனா நான் உயிரோடயே இருக்க மாட்டேன். அவ்வளோ உன் மேல பாசம் வச்சிருக்கேன், அவ்வளோ உன் மேல காதல் வச்சிருக்கேன். இப்படி விளையாண்டு என்னை பயன்படுத்தாதடி. உன் மேல என்னால கோவம் கூட பட முடியல. பாரு, இவ்வளோதான் என் கோவம். 2 நிமிஷம் திரும்பி உட்காந்ததுக்கே நான் பேசலன்னா நீ ஃபீல் பண்ணுவேன்னு என் மனசு கடந்து அடிச்சுக்குது. நான் திட்டினா உன் மனசு கஷ்டப்படுமோன்னு எனக்கு திட்டக்கூட வார்த்தை வர மாட்டேங்குது. நான் உன் மேலே அவ்வளோ பைத்தியமா இருக்கேன், அவ்வளோ காதல் இருக்கு எனக்கு உன் மேலே. புரிஞ்சுக்கோ இலக்கியா. சாரி மாமா, நான் விளையாட்டுக்கு பண்ணதுக்கு நீ இவ்வளோ பயப்படுவேன்னு எனக்கு தெரியல. நான் இனிமேல் விளையாட்டுக்கு கூட இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிரு மாமா. முத்துமணியே பட்டு துணியே ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வந்த சித்திரமே. சை, எரிச்சலா வருது. எப்படியாவது இவங்க 2 பேர்த்தையும் பிரிச்சு மாமா மனசுல நம்ம இடம் பிடிச்சு மாமாவை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழணும்னு நினைச்சா அது ஒண்ணு கூட நடக்க மாட்டேங்குது. நானும் வந்ததுல இருந்து என்னென்னமோ பிளான் பண்ணி பார்த்துட்டேன். எல்லாத்துலயும் திரும்ப அவங்க சேர்ந்துட்டு தான் இருக்காங்க. இதுல இவளுக்கு எக்ஸாம் வேற முடிஞ்சிருச்சு. ஐயோ, இதுங்க 2 சும்மா அது இதுன்னு பண்றதை என்னால பார்க்க முடியல. முன்னாடியாவது காலையில இப்ப காலேஜ் போயிடுவா, ஈவினிங் தான் வருவா. நான் நிம்மதியா இருப்பேன் வீட்டுல. இப்ப கண்ணு முன்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கா. தனியா எதுவும் பிளான் கூட பண்ண முடியல. இதுல இந்த மாமா வேற அவளை எங்கேயாவது கூட்டிட்டு போய் சுத்திக்கிட்டே இருக்காரு. கடுப்பு தான் வருது. என்னதான் பண்றதோ தெரியல. யார் கால் பண்றது? இது என்ன புது நம்பரா இருக்கு? ஹலோ ஹலோ, யாரு? ஸ்வேதா, ஆமா, நான் ஸ்வேதா தான் பேசுறேன். நீங்க? நான் தான் உன்னோட டார்லிங் பேசுறேன் ஸ்வேதா, டார்லிங். ஆர்லிங்கா? ஹலோ, யாருங்க நீங்க? அதான் சொன்னனே, உன்னோட டார்லிங். ஹலோ, வேற யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது. முதல்ல காலை கட் பண்ணுங்க. ஐயோ, நான் உன்கிட்ட தான் பேசணும் ஸ்வேதா. நீங்க வேற ஏதோ ஸ்வேதா நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. நீ தான். சரி, யாருன்னே தெரியல, லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான். பேசாம கட் பண்ணி விட்டுருவோம். என்ன திரும்ப கால் வருது? இவனுக்கு என்னதான் பிரச்சனை? ஹலோ, உங்களுக்கு என்னதான் இப்ப பிரச்சனை? நான் தான் நீங்க நினைக்கிற பொண்ணு நான் இல்ல, மாத்தி கால் பண்ணிட்டீங்கன்னு சொல்றேன்ல. அப்புறம் எதுக்கு திரும்ப கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? இதுக்கு மேல கால் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. முதல்ல வைங்க. பேபி முதல்ல டென்ஷன் ஆகாது பேபி, கூல். பேபியா? யாருக்கு யாரா பேபி? ஒரு 2 நிமிஷம் நான் பேசுறது கேட்டனா உனக்கு நல்லது, இல்லன்னா எனக்கு நல்லது. யார் நீ? நீ என்ன பேசுறேன்னு புரிய மாட்டேங்குது. எதுனாலும் கொஞ்சம் தெளிவா தான் பேச. தெளிவா சொல்லட்டுமா? நீ ஒரு செம்மையான நாட்டுக்கட்ட. ஏய், என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்க? அசிங்கமா இல்ல உனக்கு? தேவையில்லாம பேசாத. யாருன்னு கூட எனக்கு தெரியல. இப்படிலாம் தப்பா பேசிட்டு இருந்த உன் நம்பரை போலீஸ்ட்டு கொடுத்துருவேன். மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். கொடுத்துக்கோ, என்ன வேணா கொடுத்துக்கோ. ஆனா போக போறது உன் மனமும் சேர்ந்து தானே. ஏன் மனமும் சேர்ந்தா? என்ன சொல்ற? நான் உன்னை ஃபுல்லா பார்த்துட்டேன். ஏய், என்ன நீ என்னமா பேசுற? ஆமா ஸ்வேதா, உன்னோட ரைட் சைடு இடுப்புல ஒரு மச்சம் இருக்கு, கரெக்டா? அது மட்டும் இல்லாம உன்னோட லெஃப்ட் தொடையில, அதாவது முட்டிக்கு மேல இடுப்புக்கு கீழே ஒரு மச்சம் இருக்கு, கரெக்டா? டேய், யாரா நீ? ஏன்டா என்ன இப்படி பண்ற? யார் நீ? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல செல்லம், நான் சொன்னதெல்லாம் கரெக்டா? அதை மட்டும் சொல்லி டக்குன்னு. அதெல்லாம் எப்படிடா உனக்கு தெரியும்? நான் தான் சொன்னனே செல்லம், நான் உன்னை பார்த்துட்டேன்னு. எப்படி, எங்க, எப்போ, இதை மட்டும் கேட்காத. உன்னோட வீடியோ இப்ப என் கையில. வீடியோவா? நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வீடியோ. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வீடியோவா? வேணும்னா சாம்பிள் காட்டுட்டா? உன் மொபைலுக்கு இப்போ ஒரு மெசேஜ் வரும், அதை ஓபன் பண்ணி பாரு.
ட்ரெஸ் மாத்தினது இந்த வீடியோ அவன்கிட்ட எப்படி? டேய், உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லை. உங்களை நம்பி தானடா அங்கே நாங்கள் வரோம். அங்கே ட்ரையல் ரூமில் இப்படி கேமரா வச்சு வரப்போகிற பொண்ணுங்களெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்க. உனக்கு வெக்கமா இல்லை? எல்லா அக்கா தங்கச்சி கூட பிறக்கல? பிறக்கலையே, என் கூட ஒரே ஒரு அண்ணன் தான் பிறந்தான். என்ன பண்றது? உனக்கு இப்போ என்னடா வேணும்? ஏன்டா இப்படி என்ன டார்ச்சர் பண்ற? நீ தான் வேணும். இது ஆமா, நான் வீடியோல பார்த்துட்டேன். இருந்தாலும் நேர்ல பார்த்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். சீ, என்ன நீ இப்படிலாம் பேசுற? இங்க பாரு, இப்போ உன் மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கும்னு எனக்கு தெரியும். போலீஸ்ட போய் என் நம்பர் கொடுத்தோ இல்ல அந்த கடை மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தோ உனக்கு நோ யூஸ். பிகாஸ் நான் அந்த கடையில வேலை செய்யறவனும் கிடையாது, அந்த கடை ஓனரும் கிடையாது. அந்த கடையில வேலை செய்யற யாருக்குமே இப்படி அவங்க சிசிடிவி நான் ஹேக் பண்ணிருக்கேங்கிறது கூட தெரியாது. நீ அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் போலீஸ் அவங்களெல்லாம் விசாரிச்சுட்டு அவங்களுக்கு ஒன்றும் தெரியலன்னு அவங்கள விட்டுருவாங்க. அவ்வளோதான் நடக்கும். புரியுதா? நான் எங்க இருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ உன்னோட வீடியோ என் கையில. நான் சொல்ற மாதிரி நீ நடந்துக்கிட்டேன்னா உன்னோட வீடியோவை நான் உன்கிட்டயே ஒப்படைச்சிருவேன். என்கிட்ட ஒரு காப்பியும் எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்காம உன் கண்ணு முன்னாடியே எல்லாம் டெலீட் பண்ணிடுவேன். அதோட நான் உனக்கு கால் பண்றதும் விட்டுருவேன். உன்னை நான் டார்ச்சரும் பண்ண மாட்டேன். ஓகே? ஜஸ்ட் ஒரு நாள், ஒரே ஒரு நாள் நான் சொல்ற மாதிரி நீ என் கூட இருந்தா போதும். அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ. ஓகே? என்னமா கண்ணு, டீலிங் ஓகேவா? நீ இப்படி வீடியோ காமிச்சு என்ன கூப்பிட்டா நான் வந்துருவேன்னு நினைக்கிறியா? அந்த மாதிரி பொண்ணெல்லாம் நான் கிடையாது. அப்படியா? ஓகே, உனக்கு அமிச்சது சாம்பிள் தான். அதை நான் இப்பவே நெட்ல விடுவேன். பாக்குறியா? உன் மானம் கப்பல் ஏறிடும். அப்புறம் நீ ஊருக்குள்ள திறந்து வந்து நடக்க முடியாது. அசிங்கப்பட்டு கூனி குறுக்கி தான் நிக்கணும். பாக்குற எல்லாரும் உன்னை கேவலமா பேசுவாங்க. ஓகே தான் சொல்லு, நான் வீடியோ வெப்சைட்ல விட்டுறேன். இல்ல இல்ல இல்ல, ப்ளீஸ் அதை டெலீட் பண்ணிடு. அதை வெப்சைட்லலாம் விட்டுறாத ப்ளீஸ். அப்படி நான் விடக்கூடாதுன்னா நான் சொல்றத நீ செய்யணும். சரியா? திரும்பவும் சொல்றேன், ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனாலயோ இல்ல வேற எதுவும் நீ ட்ரை பண்ணுறதுனாலயோ நோ யூஸ். நான் சொல்றதை கேட்கறது மட்டும்தான் உனக்கு ஒரே ஒரு வழி. சரி செல்லம், இப்ப காமிச்ச சாம்பிளுக்கே நீ பயந்துருப்ப. பயந்து அழுக வேற செய்யற. எனக்கு பொதுவாகவே பொண்ணுங்க அழுதா கொஞ்சம் கஷ்டமாயிரும். ஸோ இப்போ நான் உன்னை விட்டுறேன். நீ எங்க வரணும், எப்போ வரணும், என்ன பண்ணணும் எல்லாம் நான் உனக்கு சீக்கிரமே சொல்றேன். ஓகே? சீக்கிரமா நேர்ல சந்திக்கலாம். டோன்ட் வரி பட்டு. பாய். யார் இவன்? ஐயோ, நான் முந்தா நேத்து தானே மாமா கூட இந்த கடைக்கு போனேன். ட்ரையல் ரூம்ல இப்படி கேமரால வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும்? ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நோ யூஸ்ன்னு சொல்றான். ஒருவேளை என் வீடியோவை இவன் நெட்ல விட்டுட்டா? ஐயோ, நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கே. நான் இப்ப என்ன பண்றது? என்னங்க, எதுக்கு அவசரமா வர சொன்னீங்க? ரெண்டு பேர்த்துக்கிட்டே முக்கியமா ஒரு விஷயம் பேசணும். முதல்ல உட்காருங்க. ஏங்க, உட்கார்றதுக்குலாம் எனக்கு நேரம் இல்ல. அடுப்புல அப்படியே எல்லாத்தையும் போட்டு வந்துட்டேன். நீங்க என்னன்னு சொல்லுங்க. அடுப்புல என்ன வச்சிருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் அமர்த்தி போட்டுட்டு இங்க வந்து உட்காருங்க. அட என்னங்க நீங்க? அப்புறம் நேரம் ஆயிட்டு பசிக்குன்னு என்னதான் கேப்பீங்க? சொல்றேன்ல. அம்மா, அப்பாதான் சொல்றாவல்ல, நீங்க உட்காருங்க. நான் அடுப்புல இருக்கிறது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு வரேன். சரி வள்ளி, தான் உட்கார்ந்துட்டேன் இல்லங்க. சொல்லுங்க. இருமா, வள்ளியும் வந்துட்டோம். ம், சரி. என்ன விஷயம்ப்பா? என்னாச்சு? உன் தம்பி வாழ்க்கைக்காக நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேம்மா. மாற வாழ்க்கைக்காகவா? என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆமா, மாறனுக்கு ரொம்ப நாளா பொண்ணு பார்த்துட்டு தானே இருக்கோம். அதனால அவனுக்கு ஒரு பொண்ணு நான் பார்த்து வச்சிருக்கேன். நீங்க பொண்ணு பாத்திருக்கீங்களா? என்னப்பா சொல்றீங்க? அதானே, ஏதாவது பொண்ணு இருக்கான்னு பாருங்கன்னு சொன்னா கூட அதெல்லாம் நீங்க பாருங்க, எனக்கு வேற வேலை 1000 கிடக்குன்னு சொல்லுவியே. நீங்க பொண்ணு பாத்தீங்கறியே? ஆமாம்மா, நான் தான் பொண்ணு பார்த்துருக்கேன். என் மனசுக்கு தோணுச்சு. ஆனா இன்னும் பொண்ணு வீட்டுல பேசல. நாளைக்கு தான் போய் பேசணும்னு இருக்கேன். நாளைக்கு அப்ப தம்பிக்கு பொண்ணு பார்க்க போறோமாப்பா? ஐயோ இல்லம்மா வள்ளி, நாளைக்கு தான் பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட சம்மதமானு கேட்க போறேன். அவங்க சம்மதம் சொன்னாதானே அடுத்து மேற்படி பூ வைக்கிறது, பொண்ணு பாக்குறதுன்னு எல்லாம் பண்ண முடியும். என் மனசுக்கு மட்டும் தோணுச்சு, அதை அவங்க கிட்ட கலந்து பேச போறேன். அப்படியா? யாருப்பா அவங்கள? எங்களுக்கு தெரியுமா இல்ல உங்களுக்கு வேலை விஷயமா தெரிஞ்சவங்களா? உங்களுக்கு நல்லாவே தெரியுமா? அந்த குடும்பத்தையும் தெரியும், அந்த பொண்ணையும் தெரியும். அந்த குடும்பத்தையும் தெரியும், பொண்ணையும் தெரியுமா? யாருங்க சொல்றீங்க? என் தங்கச்சி மக இலக்கியாவதாமா சொல்றேன். எது? உங்க தங்கச்சி மகளா? அப்பா, இலக்கியாவா? நம்ம அத்தை மகளா? சூப்பர்ப்பா. இத்தனை வருஷம் 2 குடும்பமும் பேசாம இருந்துச்சு. இப்ப 2 குடும்பமும் சம்பந்தக்காரங்களா ஆக போறீங்களா? வவருதி, கம்மனரி. ஏமா? அப்பா தானே அத்தை மகளை நாளைக்கு பேச போறேன்னு சொன்னாங்க. இது நல்ல விஷயம் தானம்மா. இத்தனை வருஷம் பேசாம இருந்த குடும்பம் கல்யாணத்தினால இன்னும் க்ளோஸ் ஆகலாம்ல. பேசணும்னா 1000 வழி இருக்கு. கல்யாணம் பண்ணி வச்சாதான் நெருங்கி பேச முடியுமோ? ஏன் ஈஸ்வரி இப்படி பேசுற? உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா என்ன? என்னங்க இது? நான் தான் என் தம்பி மகளை கட்டணும்னு ஆசைப்பட்டனே. நீ ஆசைப்பட்டா மட்டும் போதுமாமா? கட்டிக்க போறவன் அவன் தானே. அதானம்மா, நீதான் தம்பி கிட்ட ஏற்கனவே கேட்டியே. தம்பிதான் சும்மிய நான் அப்படி பார்க்கல, எனக்கு சும்மிய பிடிக்கலன்னு சொல்லிட்டானே.
இவ வேற கம்முன்னு இருக்க மாட்டான். அவன் பிடிக்கலன்னா ஒன்றும் சொல்லல வள்ளி, பிறகு பார்த்துக்கிடலான்னு தான் சொன்னான். தம்பி என்கிட்ட வேற நீ கொஞ்சம் கம்முன்னு இரு. என்னங்க, நான் என் தம்பி மகளை கட்டலான்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், இப்படி நீங்க திடுதுப்புன்னு உங்க தங்கச்சி மகளை கட்டலாங்கிறீங்க. ஈஸ்வரி நல்லா புரிஞ்சுக்க, கல்யாணங்கிறது நம்ம முடிவு பண்ணல, அந்த ஆண்டவன் முடிவு பண்ணது. இன்னாருக்கு இன்னாருன்னு ஆல்ரெடி முடிச்சு போட்டு வச்சிருப்பான். அதை தேடி அலைஞ்சு நம்ம சேர்த்து வைக்கிறோம், அவ்வளவுதான் நம்ம வேலை. எனக்கு உன் தம்பி மகளை தான் பிடிச்சிருக்கு, அவளைதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான்னா அதை யாராலையும் தடுக்க முடியாது. பிடிக்கலனாலும் நம்ம வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது இல்லம்மா. அவனுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள கல்யாணம் பண்ணாதானே அவன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நம்ம அவன் வாழ்க்கைக்கு எது சிறந்ததுன்னு அதை தானே நம்ம பார்க்கணும். என்னங்க, அதுதான் சுமி வேண்டான்னு அவன் அன்னைக்கே சொல்லிட்டாம்ல. வெளியே தானே பொண்ணு தேடிட்டு இருக்கீங்க, அதனாலதான் என் தங்கச்சி மகளை கட்டலாம்னு எனக்கு தோணுச்சு. உங்க தங்கச்சி குடும்பமே இத்தனை வருஷம் பேசினது இல்ல, இப்ப திடுதுப்புன்னு நீங்க போய் பொண்ணை கொடுங்கன்னு கேட்டா தந்துருவாங்களோ? தாராங்களா இல்லையான்னு கேட்டாதானமா தெரியும். நாளைக்கு தான் போய் கேட்க போறேன். கேட்டுட்டு அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்த்துட்டு மேற்படி பேசுவோம். மாறங்கிட்ட கேட்டீங்களா? அவன் ஒத்துக்கிட்டானா? மாறன் வயலுக்கு போயிருக்கான், ராத்திரி வந்தோன்னா அவன்கிட்ட இதை பத்தி பேசுவேன். நான் அன்னைக்கு அவன்கிட்ட கேட்கும்போது சுமையெல்லாம் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், என் மனசுல வேற ஒரு பிள்ளை இருக்கா, என்ன ஆனாலும் அவளதான் கட்டிக்கிடுவேன்னு தான் சொன்னான். அப்போ இவர் இன்னைக்கு ராத்திரி பேசும்போது அவி அத்தை மகன் ஒன்னா என்ன தலையவா ஆட்டிடுவான். இல்லை, நான் ஒரு பிள்ளை விரும்புகிறேங்கிற உண்மையை சொல்ல தான் போகிறான். சரி, அதை நம்ம ஏன் சொல்லணும், அவரா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன ஈஸ்வரி உம்முனே இருக்க? எனக்கு ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் அவன்கிட்ட கேளுங்க, அவன் ஒத்துக்கிட்டா மேற்படி பார்ப்போம். சரி ஈஸ்வரி. இவன்கிட்ட சொல்லலாமா வேண்டாமா? இவனும் தான் இலக்கியாவை விரும்புறான், சொன்னா சரின்னு தான் சொல்லுவான். இல்லை யாருன்னே சொல்லாம பொண்ணு பார்த்துட்டேன்னு மட்டும் சொல்லுவோம், நாளைக்கு யாருன்னு சொல்லிக்கிடலாம். மக்களே. அப்பா வாங்கப்பா. என்னப்பா இங்க? நீ என்னையா இங்க நிக்கிற? வயலுக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ள கூட போல வண்டியை நிறுத்திட்டு வந்தாலும் நின்றுட்டு இருக்க. இல்லப்பா, இன்னைக்கு வயல்ல கொஞ்சம் நேரம் ஆயிட்டு, வழியில கொஞ்சம் ரகுவை பார்த்து பேசிட்டு வந்தேன்னா அதான் நான் வர்றதுக்கே 7 மணி ஆயிட்டு. சரி, வீட்டுக்குள்ள எப்படியும் வெக்கையாதானே இருக்கும், செத்த நேரம் வெளியே காத்தாடு நின்றுட்டு வரலான்னு நின்னேன்ப்பா, வேற ஒன்றும் இல்லை. அப்படியா ஐயா? சத்த மூஞ்சு கை காலாவது கழுவிட்டு வந்து நின்றுக்கலாம்ல. அதான் இப்போ போகணும்ப்பா, இப்பதான் வண்டி நிறுத்தினேன். சரி, ஒரு 5 நிமிஷம் காத்தாடு நின்றுட்டு போயிட்டு பிறகு மாடிக்கு போவோம்னு நின்றுட்டு இருந்தேன். சரியா சரி. பிறகு அப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமே ஐயா. நீ இப்ப ஃப்ரீயா இருக்கியா, பேசலாமா? தாராளமா பேசுங்கப்பா, சும்மா தான் நின்றுட்டு இருக்கேன். அப்பா உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன் ஐயா. பொண்ணா? ஆமா மக்களே. என்னப்பா திடீர்னு? திடீர்னு எல்லாம் ஒன்றும் இல்லையா, உனக்கும் காலகாலத்துல என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணணும்ல. பெத்த தகப்பனா இது எனக்கு ஒரு கடமை தானே, என் மகனுக்கு கல்யாண வயசு வரும்போது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. இல்லப்பா, நான் தான் இப்போ வேண்டான்னு சொல்லியிருந்தேனே. ஐயா, பிள்ளைகளாவே வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னா கேட்கும், நம்ம தான் கால நேரம் அறிஞ்சு பண்ணி வைக்கணும். நீ அப்படிதான் சொல்லுவ. சரி, நீ சொல்றேன்னு விட்டுட்டு இருக்க முடியுமா? நான் பெத்தவன் இல்ல மக்கா, நான் அது என்ன எதுன்னு பார்க்கணும்ல. இல்லப்பா, அது நீ எதுவும் சொல்லாண்டாயா, எனக்கு தெரியும். நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். பிள்ளை வீட்டில் பேசியாச்சு, பிள்ளை வீட்லேயும் சம்மதம் தான். சீக்கிரம் 4 தேதியெல்லாம் குறிச்சு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றது தான் பாக்கி. நீ அழகா மாப்பிள்ளையா உட்காந்துரு, வயலுக்கு அது இதுன்னு ரொம்ப தெரியாத. சீக்கிரம் உனக்கு கல்யாணம் வச்சாலும் வச்சிருவோம். வெயிலுக்குள்ள அங்க இங்கன்னு அலையாத முக்கா, அதுக்கெல்லாம் ஆள் போட்டுக்கிடலாம், இல்லைன்னா நான் கூட பாத்துக்கிட்டேன். சரியா? சரியா, உள்ள போ. நாளைக்கு காலையில பேசும்போது சொல்லிட வேண்டிதான். அப்பா அப்பா, இவர் என்ன நான் பேசுறது கேட்காம போறாரு? இவர் புதுசா பொண்ணு பார்த்துட்டேன், பொண்ணு வீட்லயும் சரிதான், இனி கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிறது தான் பாக்கின்னு சொல்லிட்டு போறாரு. ஐயோ, இப்ப நான் என்ன செய்யறது?